இப்படி மாறி மாறி மனக்கசப்பு, மன கஷ்டம், துயரங்கள்ல துவண்டு போயிருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான். எப்பப்போ நமக்கு துக்கங்கள் நிறைய வருதோ, எப்பப்ப நமக்கு கஷ்டங்கள் நிறைய வருதோ, அப்பப்ப கடவுள் நம்ம பக்கம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி கடவுள் கஷ்டப்படுறவங்க இல்ல விட்டு விலகிறது இல்ல. அந்த சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வரும்பொழுது முதல்ல என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதற்கு பிறகு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த தாயாருடைய உடலாகன மட்டுமில்லை, லீகல் பிரச்சனைகள், லீகல் டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். 4ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதால் அர்த்தாஷ்டம சனியில் ஏதாவது கையெழுத்து போட்டு மாட்டிக்க வேண்டும். சரியாக மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் வெறும் 3 மாசம் தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கு. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாலும் சரி, அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னாலும் சரி, அற்புதமான காலகட்டங்களா இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், யார் ஒருவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகள், கஷ்டங்கள் வருகின்றதோ, கடவுள் அவங்கள பெரிய நல்ல காரியத்துக்காக தயார் பண்றாருன்னு அர்த்தம். அந்த விதத்துல பார்க்கும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பார்வை, அதாவது குரு பகவான் பயிற்சி ஜூன் 2க்கு பிறகு தற்சமயம் குரு பார்வை ராசி மேலே விழுகுது. இந்த நிலை